காங்கிரஸ் மேலிடத்தின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரியில் புதிய அரசு பதவியேற்கும் என்று நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 17 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதையடுத்து புதுச்சேரி முதல்வரை தேர்ந்தெடுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை நாராயணசாமி இன்று சந்தித்தார். அப்போது அவர் ஆட்சியமைக்க உரிமை கோரும் கடிதத்தை புதிதாக பதவியேற்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியிடம் நாராயணசாமி ஒப்படைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரியில் புதிய அரசு பதவியேற்கும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஏகமனதாக சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் புதிய மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை பரிந்துரை செய்தவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்ன அந்த கடிதத்தையும், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கடிதத்தையும், என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையான கடிதத்தையும் துணைநிலை ஆளுநர் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்திலே அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களிடம் நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவரிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம். அதற்கு பிறகு பதவி பிரமாணம் இருக்கும்.